தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வரை என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரே, ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கனுப்பதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயந்திருக்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ, நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இதோ, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரிவுபடுத்துவேன். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும். அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுங்கின எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியறலும். தேவனே, சுத்த இருதத்தை என்னிலே சிருஷ்டியும். நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பையும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, நீ என் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை. விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள் என்பதே. ஆமென். தள்ளி வா, முன்னாடி தள்ளி வா, எல்லாம் தள்ளி வா. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இங்கு தாவீது மேல 1வது வசனத்துக்கு மேல பாத்தீங்கன்னா, பச்சைபல் இடத்துல தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்துல வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்படுது. ஆமென். அல்லேலூயா. இது எந்த சூழ்நிலையில தாவீது பாடினார் என்பதை இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்ப பச்சாபல் இடத்துல பாவத்துக்கு உட்பட்ட போதுதான் தாவீது இந்த பாவத்தை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட என்ன பண்றார்? பாடுகிறத ஒரு பாடல் தான். இது நம்ம வந்துட்டு அநேக நேரங்கள்ல ஆண்டுக்கு விருப்பமில்லாத பாவங்களை செய்கிற ஒரு சிலர் அப்படின்றத காட்டிலும் அப்படி வந்துட்டு பாவத்துக்கு உட்படும் போது ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போகும்போது இந்த சங்கீதங்களை ஆண்டவருக்கு முன்னாடி தாவீதை போல அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பை தேவன் தருவார். அல்லேலூயா. அப்ப தாவீது வந்து சொன்னா, அப்ப தாவீது நாத்தான் அப்ப பாவத்துக்கு உட்பட்ட பச்சைபல் இடத்துல
இப்ப உட்பட்ட போது அப்ப வந்து தாவீது வந்து என்ன பண்றாரு, தாவீதை குறித்து தாவீது மனம் திரும்புவாரு என்று சொல்லி ஆண்டவர் சில தருணங்கள் கொடுக்கிறார். ஆனா அவன் மனம் திரும்பின பாடா இல்ல. அதை குறித்து ஒரு உணர்வே வந்த மாதிரி இல்ல. அல்லேலூயா. அதான் சங்கீதத்துல அதே தாவீது சங்கீதம் 119 சங்கீதத்துல 73வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா அங்க சொல்லுவாரு பாருங்க. என்ன சொல்றாரு, சாரி 34வது வசனம். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை நான் கை கொள்ளுவேன். அல்லேலூயா. அப்ப எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நம்முடைய வேதத்தை நான் பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் நான் அதை கை கொள்ளுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமீன் சொல்லுங்க. அப்ப அந்த உணர்வு வந்துட்டு பாத்தீங்கன்னா, உணர்வு ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். அதான் வந்துட்டு சொல்றாரு சங்கீதத்துல கூட 12வது சங்கீதத்துல 9வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா அங்க என்ன சொல்றாருன்னா, சங்கீதத்துல 12வது சங்கீதம் 19வது சங்கீதம் 12வது வசனம், சங்கீதம் 19:12 அங்க சொல்ற தன் பிழைகளை உணர்கிறவன் யார். அப்ப தன்னுடைய பிழைய உணரணும். ஆமென். தன்னுடைய தவறை அவங்க உணரணும். அது யார் அப்படின்னு சொல்ற, தன் பிழைகளை உணர்கிறவன் யார். மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி ரட்சியும் என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அந்த மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, துணிகரமான பாவங்களுக்கு உடைய அடியனை விலக்கி காரும், அவைகளை என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நான் நீங்களா இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை என்ன செய்யுங்க, விலக்கி காத்து கொள்ளுங்கப்பா. அவைகளை என்னை ஆண்டு கொள்ள எனக்கு என்ன பண்ணாதீங்க, ஒட்டாது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப தாவீதை போல நம்ம வந்து அப்படியெல்லாம் ஆண்டுகிட்ட வந்துட்டு திறந்த ஒரு புத்தகத்தை நம்ம எப்படி திருப்பி வச்சுக்கிறோமோ அது போல மனம் விட்டு கடவுள்கிட்ட என்ன பண்ணாரு, நேருக்கு நேரா வந்து ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்தாரு தாவீதை போல அப்படி வந்துட்டு ஒரு மனிதனை பைபிள்ல பார்க்க முடியாது அதிகமா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி திறந்த புத்தகத்தை போல ஆண்டோடத்துல தன்னுடைய பாவத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டீங்க, பலானவங்கிட்ட கடன் வாங்கின இந்த தேதியில இவளுக்கு வட்டிக்கு வாங்கினேன், இவ்வளவு அமௌண்ட் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதி வாங்குவீங்க, எழுதி வைப்பீங்க, செய்வீங்க. ஒருவேளை நகைகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா கடையில வச்சீங்கன்னா அந்த கடையில வைக்கும் போது நகை இந்த தேதியில இவ்வளவு அமௌண்ட்டுக்கு நான் வச்சிருக்கிறேன் அதெல்லாம் எழுதி வைப்பீங்க. நீங்க ஆண்டுக்கு விருப்பம் இல்லாத பாவத்தை நீங்க செய்யறத நீங்க எழுதி வைக்கிறீங்களா? உங்களால எழுதி வைக்க முடியுதா? நல்லா யோசித்துப்ப. ஆனா தாவீது பின்வரும் சந்ததியும் தெரிஞ்சுக்கிட்டோன்றதுக்காக எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் அவன் இருதயத்துக்கு ஏற்றவன் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தையும் மறைவா வைக்கவே இல்லை, எல்லாத்தையும் திறந்த புத்தகத்தை போல ஆண்டவர்கிட்ட முகமுகமா பேசுறவன். ஆமென். அதனாலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா, இப்படி இருந்த தாவீது ஒரு நாள் வந்து என்ன செய்தார்னா, இந்த பாச்சபல் இடத்துல செய்த அந்த பாவத்தை ஆண்டவர் வந்து, எப்ப அந்த குச்சியெல்லாம் புடிங்கி போடு, என்னத்துக்கு அந்த குச்சியெல்லாம் வச்சுக்கிறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா, அப்ப தாவீது என்னைக்காவது உணரவானா தான் செஞ்ச தப்புக்கு அவன் வந்து உணரவானான்னு சொல்லி ஆண்டவர் பார்த்தார். ஆனா உணர்ற மாதிரியே இல்லை. ஆனா கடைசியா வந்து நாத்தான்வேல் தீர்க்கதரிசியை கொண்டு, ஊழியக்காரனை கொண்டு அவனை போயிட்டு என்ன பண்றாரு, உணர்த்துறாரு. என்னன்னு சொல்றாருன்னா, ஒரு மனிதனுக்கு ஒரே ஒரு ஆடு இருந்துச்சு. ஆனா இன்னொருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா திரளான ஆடுகள் அவனுக்கு இருந்துச்சு. ஆனா திரளான ஆடுகள் இருந்தவனுக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு சொல்லி ஒரு விருந்தாளி அந்த வீட்டுக்கு வந்துட்டான். அந்த விருந்தாளி அந்த வீட்டுக்கு வந்த உடனே அந்த விருந்தாளிக்கு தன் திரளான மந்தையில இருக்கிற ஒரு ஆட்டை பிடிச்சு அதை அடிச்சு அவங்க சமைச்சு அவனுக்கு போஜனம் கொடுக்கறதுக்கு விருப்பப்படாம, ஒருத்தனுக்கு ஒரே ஒரு ஆடு இருந்துச்சு, அந்த ஒரு ஆட்டை அடிச்சு என்ன பண்ணிட்டானா வந்த விருந்தாளிக்கு இவன் பழியிட்டான்னு சொன்னான். ஆமென் சொல்லுங்க. எப்படி இருந்திருக்கும், நல்லா யோசிப்பாரு. ஆமென். திரளான ஆடு இருக்குது. ஆனா திரளான ஆடு இருக்கும் போது திரளான ஆடு உள்ளவனுக்கு தான் அவனுக்கு தான் விருந்தாளி வந்துக்கிறான். ஆனா அவனுடைய தோட்டத்துல அவனுடைய மந்தையில இருக்கிற ஆட்டை அடிச்சு என்ன பண்ண முடியல, விருந்து கொடுக்க முடியல. ஆனா ஒருத்தனுக்கு ஒரே ஒரு ஆடு இருக்குது, ஆனா அந்த ஆட்டை அடிச்சுட்டு என்ன பண்ணிட்டானா இவன் வந்து என்ன பண்றான், இவன் கொண்டு வந்து தனக்கு வந்த விருந்தாளிக்கு வந்து என்ன பண்ணான், சமைச்சு போட்டான். ஆமென். தாவீதுக்கு பீரிட்டு வச்சு பாரு கோபம். ஆமென். அந்த மனுஷ கொலைப்பாதகன், அவன் கொலை செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். ராஜா சொன்ன வெட்டப்படணும் இல்ல தலை. ஆமென். அப்ப வந்து சொல்றான், அந்த மனுஷ கொலைப்பாதகன், அவன் கொலை செய்யப்படணும் அப்படின்றான். அந்த மனுஷன் வேற யாரும் இல்ல, நீயே தான் அப்படின்ட்டாரு ஊழியக்காரர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
அப்பதான் சொல்றாரு, பச்சைபால் இடத்துல பச்சைபாலுடைய புருஷன் உரியாவுக்குன்னு இருந்த ஒரே ஒரு மனைவி அவதான். ஆனா அந்த மனைவியை எடுத்துக்கொள்றதுக்கு அவனை கொன்று போட்டு நீ அவனவே மனைவி ஆக்கிட்டிய, அவன் மனைவியை கொண்டாடியவே உனக்கு மனைவி ஆக்கிட்டிய அப்படின்னு சொன்ன. ஆமேன்னு சொல்லுங்க. அப்பதான் தாவீதுக்கு உணர்வு வருது. ஆமேன். அப்பதான் ஆண்டுகிட்ட வந்து போயிடுச்சுன்னா அவன் மன்றாடுறான், அழுறான். அந்த சங்கீதம் தான் இந்த சங்கீதம். ஆமேன். அதுதான் அவர் சொல்றார், என் அக்கிரமம் நீ அதான் சொல்றாரு 1வது வருஷத்துல, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கட்டும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் மறை என்னை சுத்திகரியும், என் மீறுதல்கள் எல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறேன், என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது. ஆமேன். சொல்லிட்டு அவர் சொல்ற, தேவரீர் உமக்கு ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உடைய கண்களுக்கு முன்பாக நான் பொல்லாங்கனத்தை நடைபெற்றேன். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம நினைக்கலாம் நம்ம செய்யற தப்பு வந்துட்டு யாரும் பார்க்கல அப்படின்லாம். ஆனா யாரு பாக்குறாங்கன்னு இல்ல, கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவருக்கு முன்னாடி மறைவான சிருஷ்டி ஒருத்தனும் கிடையாது. எல்லா நிர்வாணமாயும் வெளியரங்கமா அவருக்கு முன்னாடி இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. அவருக்கு மறைவா தப்பவே முடியாது. அதனால வந்து சொல்றாரு, அவர் சொல்றாரு, பொல்லாங்கனத்தை நடப்பித்த நீ பேசும்போது நீ நீதி விளங்கவும், நீ நியாயந்திருக்கும் போது பரிசுத்தம் விளங்கும், இதை அடிக்கெடுக்கிறேன் என்று சொல்லி தாவீது தன் அர்ப்பணத்துல சொல்றார். அவர் சொல்றார், நான் துர்க்குணத்தில் உருவான என் தாய் பாவத்துல கர்ப்பம் தரித்தார், இதோ உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறேன். ஆமேன். இந்த உள்ளத்துல உண்மையா இருக்கிறதுக்கு நீங்க விரும்புறீங்கப்பா அப்படின்ற அவன் உணர்றான். ஆமேன்னு சொல்லுங்க. அதனால அவர் சொல்றாரு பாருங்க, நான் 8வது வருஷம், நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுங்கின எலும்புகள் எல்லாம் களி கூறும், என் பாவங்களை பாராதபடிக்கும் அது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கிடலாம், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவி என்னிலே புதுப்பியும் சொல்லி சொல்றாரு. ஆமேன். அப்ப அந்த சுத்த இருதயம் எனக்கு வேணும், உள்ளத்துல உண்மையா இருக்க நான் விரும்புறேன், சுத்த இருதயத்தை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப அந்த நிலவரமான ஆவி என் உள்ளத்துல புதுப்பின்னு சொல்லிட்டு சொல்றாரு, உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதீங்கப்பா, உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்துல இருந்து என்ன செய்யாதீங்க, எடுத்து போடாதீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் கொடுக்கிற அந்த வல்லமை வரங்கள் அந்த கிருபைகளை ஒரு நாளும் நம்ம என்ன செய்யக்கூடாது, இழந்து போய்விடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால சொல்றாரு, உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். அப்ப ஆண்டவரே, நீங்க என்னை தள்ளிட்டீங்கன்னா நான் எங்க போவேன்? இன்னைக்கு யாருன்னா நீங்க கேக்குறீங்களா? அப்படி ஆண்டவருடைய சமூகத்துல உங்களால அர்ப்பணிக்க முடியுதா? அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க 12வது வருஷத்துல, உங்களுடைய ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யுங்க. மறுபடியும் அந்த ரட்சணத்தின் சந்தோஷத்தை நான் வந்துட்டு இந்த பாவத்துக்கு உட்படும் போது இல்லாத போது நான் எப்படி நான் சந்தோஷமா மகிழ்ச்சியா நடந்தனோ அதே ரட்சணத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப எனக்கு தந்து என்னை உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி எனக்கு செய்யுங்கப்பான்னு சொல்லிக்கிறான். ஆமேன். அல்லேலூயா. சொல்றாரு 16வது வசனத்துல, பலியை நீர் விரும்புகிறது இல்ல, விரும்பினா நான் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல அப்படின்ற. ஆமேன்னு சொல்லுங்க. சாலமோன் தேவாலயத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணும்போது லட்சக்கணக்கான ஆடுகளை பலியிட்டார். அந்த மாதிரி பலி ராஜா நினைச்சாதான் எவ்வளவு ஆடுகள்னால எவ்வளவு பலி செலுத்த அவரால் முடியும். அதான் அவர் சொல்றாரு, பலியை நீ விரும்புறதுல நீ விரும்பினாலும் நான் செலுத்திடுவேன், தகன பலி உமக்கு பிரியமானதல்ல. ஆனா தேவனுக்கு ஏற்கும் பலிகள் எது அப்படின்னா, அப்ப தேவன் விரும்புகிற ஒரு பலி இருக்குது. அது என்னன்னா நொறுங்குண்ட ஆவிதான். தன் பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு உள்ளம் உடைக்கப்படணும். அந்த உள்ளம் உடைக்கப்பட்ட இருதத்தோடு அவர் பக்கம் திரும்பணும். ஆமேன். அதான் சொல்றார், தேவன் ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணியே. அப்ப அந்த நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான அந்த இருதயம், உடைக்கப்பட்ட அந்த இருதயத்தை ஒரு நாளை நீங்க புறக்கணிக்க மாட்டீங்கன்றத நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆமேன். அப்படி ஆண்டு கிட்ட வந்து தன்னை அர்ப்பணிச்சார். இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, தன்னுடைய பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு அப்படியே நீங்க ஒப்பு கொடுத்து கடவுள் பட்சத்துல நீங்க திரும்பி வருவீங்கன்னு சொன்னா, கர்த்தர் தாவீதுக்கு அந்த இரக்கத்தை வெளிப்படுத்தின ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. சும்மா சாதாரணமா நான் வந்துட்டு அப்படி திரும்பிட்டேன் அப்படின்னு சொல்றதில்ல. உள்ளம் உடைக்கப்பட்ட இருதயத்தோடு அவர் பக்கத்துல திரும்பணும். நொறுங்குண்டதும் நறுங்குண்டமான இருதயமா. அதான் சங்கீதத்துல வாசிக்கிறோம். ஏசாயா 57ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, இங்க சொல்லப்படுது, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவரும் ஆகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். என்னதான்? உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்கினவர்களுடைய இருதத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும்
நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்துல நான் வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. அப்ப அப்ப உன்னதத்திலும் பரிசுத்தத்திலும் வாசம் பண்ணுகிறவர் என்ன பண்றாரு? நான் தான் அப்படின்றத சொல்றாரு. சொல்றாரு, பணிந்தவர்களுடைய ஆவி, அவருடைய பாதத்துல வந்து பணிஞ்சு கொள்ளுகிற அப்படிப்பட்டவங்களுடைய ஆவியும் நொறுங்கனுடைய இருதத்தையும் அவர் என்ன பண்றாரோ உயிர்ப்பிக்கிறாராம். அதனால நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்துல நான் வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. அதான் ஏசாயா 66:2 கூட நீங்க வாசித்தீங்கன்னா அங்க சொல்றாரு பாருங்க, என் கரம் மேல 1-2 கூட படிக்கலாம். ஏசாயா 66:1-2 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, இது அது கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த நம்ம கட்டினிக்கிற இந்த ஆலயம் இல்ல, இந்த ஆலயம் எது ஆனா இந்த ஆலயத்தை குறித்து அவர் சொல்றார். ஆமேன்னு சொல்லுங்க. நம்முடைய இருதயமாகி இந்த ஆலயத்தை குறித்து அவர் சொல்றார். வானம் எனக்கு சிங்காசனம், அதனாலதான் வானத்தின் மேல நீங்க சத்தியம் பண்ணக்கூடாது, பூமி எனக்கு பாதைப்படி, அதனால பூமி மேலே சத்தியம் சில சொல்றாரு, பூமி சக்கியா, சாமி சக்கியா, வானத்து சக்கியா, சூரிய சத்தியமா, எல்லாத்தையும் சொல்றது, இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்ற. ஆமேன்னு சொல்லுங்க. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதைப்படி, எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எப்படிப்பட்டது அப்படின்ற. அப்ப அவர் வந்து இங்க வந்து வாசம் பண்ற ஆலயமா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த ஆலயத்தை ஆன்சு பாட்டு பொடி எல்லாம் வெத்தலை பாக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்த மாதிரி எல்லாம் வந்து போட்டு அரைச்சாச்சு கட்டை குச்சி எல்லாம் போட்டு இங்க கெடுத்திருந்தா இங்க எங்க அவர் தங்குவாரு? ஆமே, இங்க எங்கேயும் தங்க மாட்டாரு. அல்லேலூயா. அதான் சொல்றாரு 1 Corinthians 3:14 சொல்றாரு, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. யார் அந்த ஆலயம்? நம்மதான் அந்த ஆலயம். அதனால அவர் பரிசுத்தமா வைக்கிறதும் அது வந்து அசுசிப்படுத்தும் நம்ம கையில் தான் இருக்குதுன்ற. அல்லேலூயா. அதனால வந்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, எனக்கு என் கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததுனால இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் இதுதான் இங்க வந்து சொல்ற பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்க பேனா இருந்துச்சுன்னா குறிச்சு வச்சுங்க. ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு, அப்ப ஆவியில நொறுக்கப்படணும். சொல்றாரு, சிறுமைப்பட்டு ஆவியில நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். யார் ஆண்டவருடைய சத்தியத்துக்கு வந்து வசனத்துக்கு நடக்கிறானோ, பயப்படுறானோ, அவனை தான் கர்த்தர் பார்ப்பான். அல்லேலூயா. அதனால அவருடைய சமூகத்துல நாம் வந்துட்டு அப்ப நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களாய் நம்ம அவரிடத்துல நம்ம திரும்பி வரும்போது அந்த இடத்துல அவங்க வாசம் பண்ணுவேன்னு சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்ம எல்லாரும் எழுந்துட்டு இருப்போம். பொன்னான இயேசுவை பொன்னிய நல்லேசரை கொண்டு செல்வம் பூலோகெங்கும் அவர் ஒன்றே பலி என்றை கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே பலி என்றை கூறுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை
தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணியங்கள் நேசரை கொண்டு செல்வோம் உலகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் உலகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் உலகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். எலிசா மூலம் அற்புதம் செய்தார். இந்நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். அவர் எலிசா மூலம் அற்புதம் செய்தார். இந்நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் ரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். நாம் இயேசுவின் ரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் உலகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் உலகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது. இந்த காலத்திலே உலகை நாம் கலக்கிடுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது. இந்த காலத்திலே உலகை நாம் கலக்கிடுவோம். கல்லான நெஞ்சம் கரைந்திட செய்யும். கல்லான நெஞ்சம் கரைந்திட செய்யும். கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். நாம் கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் உலகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் உலகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார். தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார். தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் உலகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் உலகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காய் கர்த்தரை நாம் சோதரிக்கலாம். சோத்ரம் 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 சோத்ரம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை தோறும் கிருபை புதிதா இருக்கிறது என்று சொன்னீங்களே. அதிகாலை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னீங்களே. இந்த காலை வேளையிலே உடைய திருமுகத்தை காண நீங்க எங்களை கூட்டி சேர்த்தமைக்காக உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி படைக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலே கூட எங்கள் துதிகள் மத்தியிலே, எங்கள் சோத்திர பலிகள் மத்தியிலே, எங்கள் நன்றி பலிகள் மத்தியிலே, எங்கள் ஆராதனை மத்தியிலே வந்து எங்கள் தேவராய் கர்த்தர் சங்கீதங்கள் மூலமாய் கூட நீர் எங்களோடு கூட பேசின இடைப்பட்ட உடைய வார்த்தைகளுக்காக நமக்கு நாங்கள் நன்றி படைக்கிறோம். அந்த வார்த்தையை கேட்டு நாங்களும் பக்கமாய் நாங்கள் திரும்புகிறோம். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும் என்று சொல்லி தாவீது சொன்னதை போல துணிகரமான பாவங்களுக்கு உடைய அடியனை விலக்கி காரும். அதுவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் என்று சொன்னதை போல அன்றையும் துதிக்கிறோம். பட்சத்திலே நாங்கள் திரும்பி வருகிறோம். இதே எங்கள் கண்மலையும் எங்கள் கோட்டையுமே எங்கள் துருகுமா இருக்கிறீர். உங்களுடைய சமூகத்தை விட்டு எப்பொழுதும் நாங்கள் புரியாதிருக்க நீர் எங்களுக்கு அருள் புரியும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் கொடுக்கப்பட்ட இந்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரியும். இதை ஆசீர்வதியும். என்னுடைய பிரதிபல நன்மைகளை அதிகமாய் பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி பிரியமாய் ஆண்டு கொடுத்த உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதமுள்ள நேரங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் உட்காருவோம். தள்ளிவா, அந்த கேப்புக்கா தள்ளிவா. யார் எங்க போறாங்க? அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால ஏறக்குறைய சர்ச்சு வேலை தொடங்கி 6 மாதம் முடிஞ்சு போச்சு. வேலை தொடங்கி. அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் அதுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. அதனால கொடுக்காதவங்களுக்கும் நீங்க பக்கத்துல அக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. அதனால எப்படி ஆகிலும் கிறிஸ்துமஸ்க்குள்ள எப்படியாவது இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்றதுக்கு தான் பிரயாசப்படுறோம். அதனால இப்ப என்ன, மோல்டிங்க்கு பல லட்சங்கள் தேவை. 5 லட்சம் 6 லட்சம் ரூபாய் தேவை இருக்குது. ஆனா இப்ப என்ன, ஜெவமெண்ட்டுக்கிற ஆண்டவர் ஒரு நாளை நியமிச்சு ஜெவமெண்ட்டேக்கிறோம். அதனால அந்த நாட்கள்ல போடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறோம். அதனால அதுக்குரிய ஆயத்தங்களும் இப்ப என்ன, நம்ம ஒண்ணு ஜெபம் மட்டுமே பண்ணிட்டா போதாது. அதோட கூட ஆயத்தங்களும் நாமளும் இணைந்து நம்ம ஆண்டோட கூட நம்ம செயல்படணும். ஆண்டவரே செஞ்சிருவாருன்னா செய்வார், அதுவும் ஒரு சில நேரத்துல. ஆனா நம்மளும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம முயற்சி பண்ணாத தேவனே செஞ்சிட மாட்டார். அதனால நம்முடைய முயற்சி உண்டு. அதனாலதான் நானும் என்ன பண்றேன், எப்படியோ பாத்தீங்கன்னா ஒரு சில பொருட்களை ஆயத்தப்படுத்தி இந்த வாரங்கள்ல ஒரு சில பொருள் எல்லாம் என்ன பண்ண, மணல ஜல்லிங்களுக்குரிய காரியங்கள் எல்லாம் அதையும் ஸ்டெப் எடுத்துட்டு அதையும் பண்ணிட்டே இருக்கிறோம். அதனால சொன்னா, அதனால இந்த சென்ட்ரிங்காரங்க கிட்ட ஏறக்குறைய கடந்த நாட்கள்ல ஒரு 10 பேருக்கு மேல பேசிருக்கேன். எல்லாம் பேசி ஒரு ஒழுங்குபடுத்தி கடந்த நாட்கள்ல நேற்று தினத்தை காலையில தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கடைசியா முடிவு பண்ணி ஒருத்தர்கிட்ட பேசி முடிவு உண்டாச்சு. அதுக்கு பிறகு அவங்க எல்லாம் எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட்டு, 1,80,000, 1,60,000, 1,50,000, 40,000, 1,40,000 இப்படி எல்லாத்தையும் சொல்லி கடைசியா ஒரு வகையில ஒரு அமௌண்ட் அவங்க கிட்ட பேசி ஒப்புரவாக கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென் சொல்லுங்க. அவங்க கிட்ட நான் சொன்னேன் நானு. அதனால திங்கட்கிழமைக்கு மேல நீங்க என்ன பண்ணுங்க, சென்ட்ரிங் சாமானெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி விசுவாசமா சொல்லிட்டேன். ஆனா உண்மையா கடவுள் பாக்குற பைசா கிடையாது. எங்கேயோ வந்துருச்சு, ஐயா அதனாலதான் எல்லாம் துணிந்து செய்யறாரு அப்படியெல்லாம் நினைக்காது. ஆமென். நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், என் விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவேன். என்னைய வெக்கப்படுத்த விட மாட்டாருன்ற நம்பிக்கை ஆணித்தரமா எனக்கு இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அதனால பாத்தீங்கன்னா என் வேலையை நான் செய்யணும், அதாவது நான் செய்ய வேண்டியது செய்யணும், அவர் செய்யறத செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்காக போராடி கொண்டிருக்கிற இரவு பகலாக. அதனால என்னோடு கூட சேர்ந்து சாயங்கால ஜெபங்கள்ல, சில காலை ஜெபங்கள்ல ஒரு சில பிள்ளைகள் என்னோடு கூட என்னுடைய பாரத்தோடு கூட சேர்ந்து அவங்களும் இணைந்து செயல்படுகிறவர்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சொன்னா, அதனால என்னென்ன செய்யணுமோ அதுக்குரிய முயற்சிகள் எல்லாத்தையும் அது செய்து கொண்டிருக்கிறோம். அதனால நேத்து அப்படிதான் சொன்னேன் நானு. திங்கட்கிழமை கொண்டு வாங்க, திங்கட்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை இந்த வேலைகள் தொடங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கு பிறகு அந்த சென்ட்ரிங்காரன் என்னைய கேட்கவே இல்லை, ஒண்ணு இல்லை. நேத்தே கொண்டு ஒரு லோடு இறக்கிட்டான். அல்லேலூயா. அவன் எனக்கு, நான் அப்பதான் சர்ச்சில இருந்து போனேன் ஒரு 2:30 மணிக்கு. நான் வீட்டுக்கு போய் ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை. நான் அப்பதான் கை கழுவி சாப்பிடலான்ட்டு கை கழுவிட்டு உக்காடுறேன். உடனே போன் அடிக்கிறாங்க. ஐயா, சென்ட்ரிங் சாமானம் சர்ச்சு கட்டி நிக்குதான், நீங்க போய் கொஞ்சம் அதை எடுத்து வைங்க, அது வாங்கி எந்த இடத்துல இது பண்ணுங்கன்றாங்க. எனக்கு வாரி குக்கிற மாதிரி ஆகி போச்சு. என்னடா இது மாதிரி திடீர்னு கொண்டு வந்துக்கிறாங்களே அப்படின்னா, சரி எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நாள் இதே மாதிரிதான் வேலை செஞ்சுன்னு இருந்தோம். திடீர்னு 1 ரூபாய் கூட கையிலே காசு இல்லை. கடவுளுக்கு தெரியும், நான் ஆண்டவர் சமூகத்துல சொல்றேன், நான் போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் திடீர்னு மேஸ்திரிங்க அன்னைக்கு திடீர்னு வேலைக்கே வந்துட்டாங்க. நாங்க அப்பதான் இங்க யாராவது வள்ளியம்மன் சிஸ்டர் யாராவது ஒரு சிலர் எல்லாம் நின்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா சொன்னா திடீர்னு வேலைக்கு மேஸ்திரிங்க வந்துட்டாங்க.
வந்த உடனே காசே இல்ல, அவங்க வேலை முடிச்ச உடனே அவங்களுக்கு காசு கொடுக்கணும், சில மெட்டீரியல் வாங்கி தரணும், என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அவன் வலியம்மா சிஸ்டர் அவங்க எல்லாம் இதெல்லாம் கடவுளா அனுப்புறதுக்கியா, அதெல்லாம் தடை பண்ணாதீங்க, எப்படி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ட்டு அவங்களும் என்ன பண்ணாங்க. ஒரு சிலர் என்கிட்ட அப்ப யாரெல்லாம் இருந்தாங்க, விஜய் சிஸ்டர் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அப்ப உடனே உற்சாகப்படுத்திட்டாங்க என்னைய. சரி ரைட்டு, சரிப்பா வேலை செய்யுங்கப்பா அப்படின்ட்டு. ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் எப்படியாவது கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி அந்த சிமெண்ட்டுக்காரங்கிட்ட கேட்டேன். அப்புறம் சிமெண்ட் அவன் அனுப்பி வச்சான். அந்த சிமெண்ட்டுக்கு வண்டிக்கு காசு கூட இல்லை. அதுக்கு பிறகு நான் தசம்பாகத்தை சேர்த்து வச்சு, இது கடவுளுக்கு தானே, கடவுளுடைய வேலை தானே, சரி சோத்திரம் போட்டு அது எடுக்கக்கூடாது தான், ஆனாலும் சரி கடவுளுடைய வேலைக்கு தானே அப்படின்னு சொல்லி சோத்திரம் போட்டு நான் ஏதோ சேர்த்து வச்சிருந்தேன். அந்த தசம்பாத்தை எனக்கு வந்த காணிக்கல இருந்து எனக்கு வந்த தசம்பாத்துல தசம்பாத் சேர்த்து வச்சுட்டு அதை தூக்கி அந்த வண்டி வாடகைக்கெல்லாம் கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணி முடிச்சோம். ஆமேன்னு சொல்லுங்க. அன்னைக்கு வந்து காசே இல்லை. அந்த மேஸ்திரி கூலிங்களுக்கு சாயங்காலம் முடியறதுக்கு டைம் நெருங்குது. நெருங்கும் போது வந்து நம்ம மிரியாம் வந்தாங்க. மிரியாம் வந்த உடனே சொன்னாங்க, அஸ்வினிக்காக என்னம்மா அந்த காசெல்லாம் கொஞ்சம் கொடுக்கத்தானே அப்படின்னு. உடனே மிரியாம் சொன்னாங்க, எங்க பொண்ணு பையனுக்கு பர்த்டே, அதுக்காக வந்து அதுக்கு தான் கொஞ்சம் எப்படி எப்படியா சேர்த்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு சேர்த்து வச்சுக்க, என்னைக்கு பர்த்டே, நாளைக்கா அப்படின்னா. இல்ல ஒன்னும் 20 நாள் கதையை சொல்லிக்கிற, முதல்ல கடவுளுக்கு கூடு போய் எட்டு அப்பா அப்படின்னா. அப்புறம் எட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் வந்து அந்த மேஸ்திரி கூலி கொடுக்க அவர் உதவி செஞ்சார். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியம் இருக்குது. ஒவ்வொன்றும் அந்த டெடிகேஷன் நாளைக்கு சில சாட்சியா சொல்லுவேன் நானு. ஆமேன்னு சொல்லுங்க. அப்படிதான் கர்த்தர் வந்துட்டு இப்படி மட்டும் அந்த ஊழியங்களை அப்படி நடத்திக்கிறாரு. ஆமேன். அல்லேலூயா. அதனால வந்து நேற்று கூட இறக்கிட்டாங்க. கடைசியா வந்து அந்த வண்டி வாடகை கொடுக்கணும்னாங்க. வண்டி வாடகை இப்ப இல்லப்பா, நான் தான் திங்கக்கிழமை போனான்னு சொன்னேன். அந்த வண்டி வாடகை கொடுன்னா நான் எங்க இப்ப திடீர்னு எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொன்னேன். சரி ஆகட்டும் போ, இல்லைன்னா நாளைக்கு தரேன் போ அப்படின்னு. சரின்னு சொல்லி வண்டி இறக்கிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், போயிட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. சரி ஏதோ அந்த வேலை செஞ்சவங்களுக்கு வரையும் டீ அந்த ஸ்நாக்ஸ் வாங்கினது கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு அனுப்பி போட்டேன். ஆமேன். இது கர்த்தர் நடத்துகிற விதம். அதனால வந்து இப்ப எல்லாம் கடவுளுக்கு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. நானு அது கூட இறக்கிட்டாங்க. இறக்கிட்டும் போது என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணி நான் வண்டி கட்டி நிக்கிறேன். உடனே பெல்லுல அலாரம் அடிக்குது. உனக்கு என்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறாருன்னு அந்த சொல்லுது. அல்லேலூயா. அவன் பாருங்க, வசனம் பாருங்க நம்ம எப்படி எல்லாம் தேர்த்துது பாருங்க. ஆமேன். அதனால நான் நம்பிக்கையா கர்த்தருடைய சமூகத்துல அதுக்கு பிறகு சரி ஆகிறதா ஆகட்டும்னு சொல்லி அப்புறம் என்ன பண்ணோம், இது பண்ணோம். அதனால தயவு செஞ்சு வருகிற சீக்கிரமா ஒரு 10ஆம் தேதிக்குள்ள வந்து மோல்டிங் போறதுக்கு உடைய நாட்களை அறிவிக்கப்படும். அதனால உங்களுடைய உதார்த்தமான நீங்க கொடுக்காதவங்க போடுங்க. சிலர் வந்து அவங்களுக்கு கொடுத்த அந்த 10,000 ரூபாய்க்கு மேலேயும் ஒரு சில பிள்ளைகள் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து நீங்களும் வந்து என்ன பண்ண, கடவுளுக்காக கொடுங்க, உற்சாகமா கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால மனப்பூர்வமா சந்தோஷமா மகிழ்ச்சியா கடவுளுக்காக கொடுங்க. கடவுள் உங்களை மகிழ்ச்சி படுத்துவார். ஆமேன். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். அதனால அவருடைய கிருபை என்றும் பொழுது நேரம் இல்லை. அதனால நம்ம எடுத்துக்கொள்வோம், வேதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஒன்னு யோவான் எழுதின புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்பிக் கொள்வோம். இந்த வாரம் வருகிற செவ்வாய்க்கிழமை நமக்கு மாம்பழ ஜெபம் இருக்கிறது மாத்திரமல்ல, வருகிற செவ்வாய்க்கிழமை 1ஆம் தேதி. அதனால 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஜெபமும் இந்த வாரத்துல இருக்கும். இந்த செப்டம்பர் எப்படி போச்சுன்னே தெரியல, ரொம்ப ஸ்பீடு. ஆமா. செவ்வாய்க்கிழமை 1ஆம் தேதி. அதனால 1ஆம் தேதி நைட்டே வச்சிடலாமா, மாம்பழம் வைக்கிற மாதிரியே நைட் ப்ரேயரு? 1ஆம் தேதியே வைக்கலாமா, 2ஆம் தேதி வைக்கலாம்? 1ஆம் தேதி மாமூலா நம்ம வைக்கிறத அப்படியே வைப்போம். அதனால 1ஆம் தேதி காலையில வாக்குத்தத்த ஜெபம் இருக்கும், சாயங்காலம் இரவு ஜெபம் இருக்கும். அதனால வந்து கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராங்க. ஆமென். அல்லேலூயா. அதனால வந்து இப்போ அவங்க வந்து மோல்டிங் போடும்போது வந்து ஒரு சில காரியத்தை அவங்க வந்து நேத்து திடீர்னு அவங்க பேசுறது வந்து கொஞ்சம் ஒரு பக்கம் ஒரு குழப்பமும் உருவாயிடுச்சு. அதனால வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மோல்டிங் போடும்போது படியும் சேர்த்து போட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப படி போடணும் அப்படின்னா இந்த செவுரு எடுக்கணும், இந்த ஜன்னல் வரைக்கும் அது போயிடும். அதனால வந்து சொன்னா இது ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால வருகிற நாட்கள்ல உங்களுக்கு அறிவிக்கப்படும். அதனால வந்து ஒருவேளை எடுத்துட்டு படியும் அதோட சேர்ந்து போடுற மாதிரி இருக்குமேன்னு சொன்னால், ஆராதனை வந்து சின்ன சிஸ்டர் வீட்டுக்கு அவங்க கிட்ட கேட்கல. ஆனா அவங்க வீட்டு மெத்த மேலதான் அதை ஒழுங்குபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால அப்படி அங்க மெத்த மேல நமக்கு ஆராதனை இருந்துச்சுன்னா இந்த 8 to 10 இருக்காது.
ஏன்னா வாரம் வாரம் நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியாது, பந்தல் வாங்கி அதுக்கு ஒரு அமௌண்ட்டை நம்ம வந்து வாரம் கொடுக்க முடியாது. அதனால ஆராதனை காலை 5 to 7 மணிக்கு காலையிலே முடிஞ்சிடும். அதனால வெயிலுக்குள்ள வந்துட்டு உங்களை எல்லாம் வச்சு அப்படி அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி மனதில் அப்படி வச்சு யோசித்து கொண்டிருக்கிறேன். அதனால அது பின்பு அந்த காரியங்களே உங்களுக்கு அறிவிக்கப்படும். ஒரு வேலை அந்த வேலை தொடங்கினா இல்ல மோல்டிங் போட்டு அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு இது எடுக்கிறதா இருந்தா, அப்படி எடுக்கிறதா இருந்துச்சுன்னா இங்கே நடக்கும். அது உங்களுக்கு பின்பு உங்களுக்கு அறிவிக்கப்படும். ஆமேன்னு சொல்லுங்க. 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஜெபத்துல அந்த அறிவிப்பு வரும். அதனால தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 3 யோவான் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 3 யோவான் 331வது பக்கம். தமிழ் பைபிள்ல 331வது பக்கத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். பிரகடன புத்தகத்துக்கும் முன்னாடி புத்தகம். சொல்லுவோமா? இந்த 3 யோவான் புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது இங்க அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அதனால இந்த யூதா எழுதின பொதுவான நிருபம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சாரி, அதாவது இந்த யோவான் எழுதின புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய யோவான் வந்து இந்த நிருபத்தை அவனுடைய சிநேகிதனாகிய காயுவுக்கு வந்து என்ன பண்றாரு, எழுதுகிறார் என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த நிருபத்துல காயுனுடைய நற்குணங்களையும் அப்போஸ்தலனாகிய யோவான் புகழ்ந்து அவர் பேசுகிறதை நாம் வாசிக்கிறோம். அங்க தியோத்தீரேபு என்ற ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் வந்துட்டு என்ன பண்ணல, ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஊழியக்காரர்களுக்கு விரோதமான பொல்லாத வார்த்தைகளை அவன் அலப்புகிறவனா இருக்கிறான் என்று சொல்லி அந்த வசனத்துல நாம வந்து படிக்கும் போது தெரியும். ஆகவே வந்து சொன்னா இது யோவான் இந்த நிருபத்தை எபேசிலிருந்து கிபி 90ஆம் ஆண்டுல இது எழுதினதாக சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதனுடைய உண்மையான கருத்தை குறித்து நம்ம வாசிக்கும் போது அவருடைய வாழ்த்துறையும் அந்த ஆசிரியரையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. 1வது வசனத்துல, மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லி அங்க எழுதுகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப வந்து சொன்னா இங்க வந்துட்டு எல்லா பரிசுத்தவான்களுடைய தேவனுடைய சித்தத்தை குறித்து அங்க சொல்லுகிறார். காயு சத்தியத்துல நடந்து கொள்வதனுடைய அந்த சந்தோஷத்தை குறித்து அங்க சொல்றாரு. ஊழியக்காரர்களை எப்படி உபசரிக்க வேண்டும் என்று சொல்லி அங்க சொல்லுகிறார். அந்த தியோத்தீரேபு குறித்த ஒரு எச்சரிப்பை குறித்தும் இந்த 9வது வசனம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனா தேமேத்திரியு ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த 12வது வசனத்துல அவன் வந்துட்டு ஒரு நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷனா இருக்கிறான். அந்த காரியங்களை குறித்தும் அந்த முடிவும் ஆசீர்வாதத்தை குறித்து அந்த அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. இது 14 வசனங்கள் மாத்திரம்தான் இருக்கிறது. நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 11வது வசனம் இருக்கிறீங்களா? ம் 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 ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பிரியமானவனே, நீ தீமையை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. அல்லேலூயா. அப்ப தீமையானதை பின்பற்றணும், அப்படி பற்றாம அப்படின்னு சொல்றார். அப்ப தீமையானதை நம்ம பின்பற்றக்கூடாது, நன்மையானதை பின்பற்றணும்னு சொல்றார். அப்ப நம்ம பின்பற்றுகிற ஒரு காரியத்தை குறித்து இங்க அதிகமா இங்க சொல்லுகிறதை வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்ப நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறார். நாம நன்மை செய்யணும். அப்ப நன்மை செய்தவராய் இருந்திருக்கிறார். அப்போ 10:38 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை தேவன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பிசாசின் வல்லமையில அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குறவராக, நன்மை செய்வராக சுட்டித்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவராகிய இயேசு நன்மை செய்கிறவரா இருந்ததை போல நம்மளால் முடிஞ்ச நன்மைகளை நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ணோம், செஞ்சுட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இங்க வந்து சொல்றாரு, பிரியமானவனே, நீ தீமையை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான்.
தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்று சொல்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உபாகம புத்தகத்துல வாசிக்கும் போது திவ்ய உபதேச கண்டமும் இந்த பகுதியை நீங்க அப்படியே வச்சுங்க, ஒரு பேப்பருக்கு வச்சுங்க. அதுதான் மையப்படுத்தி நம்ம இன்னைக்கு ஆலோசனையா கேட்க போறோம். வாசிக்கலாம் 30ஆம் அதிகாரம், திவ்ய உபதேச 30ஆம் அதிகாரம். 30ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிப்பீர்கள் சொன்னால் அங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, 10வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போதும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதத்தோடும் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்களின் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு நிறைய காரியங்களை சொல்லிட்டு வரார். அப்படி சொல்லிட்டு வரும்போது சொன்னார், 16வது வசனத்தை வாசிக்கலாம், 15, 16 வாசிக்கலாம். இதோ இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்பாக வைத்தேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப சொல்லிட்டு அதுதான் அங்க கீழே சொல்லும்போது 19வது சொல்றார், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியை இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரிலே அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். ஆமென். அல்லேலூயா. அப்ப இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்ப உனக்கு முன்னாடி ஜீவனையும் அப்ப நன்மையும் வச்சிருக்கிறேன், மரணத்தையும் தீமை என்று உனக்கு முன்னாடி நான் வச்சிருக்கிறேன் அப்படின்றத அங்க சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவன் நமக்கு முன்வைத்திருக்கிறத நாம் எதை செய்ய போகிறோம்? ஜீவனையும் நன்மையுமா இல்ல மரணத்தையும் தீமையும் நம்ம ஆண்டு 2 காரியத்தை வச்சுக்கிறேன்னு சொல்றாரு. எதை நம்ம சூஸ் பண்ண போறோம் அப்படின்றத இங்க சொல்றாரு. அப்ப ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்பாக வைத்தேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் யோவான் இங்க தன் சிநேகிதனாகிய காயுக்கு அவர் என்ன பண்றாரு, எழுதுகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப காயுவை பத்தி அங்க சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அப்ப காயு நற்குணங்களை பார்த்து யோவான் இங்க புகழ்ந்து பேசுகிறார். அப்ப காயு என்னும் அப்ப பெரியவர்கள் அவன் புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்ப அந்த காயை குறித்து அநேக பேர் என்ன பண்றாரு, பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல எழுதப்பட்டிருக்குது. அதுல அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியில இந்த காயுன்னு சகோதரருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த காயு தான் அப்ப அந்த காயு மூப்பனாகிய அந்த யோவான் அவரை என்ன பண்றாரு, எழுதும் போது அப்போஸ்தலனாகிய யோவான் எல்லா இடத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் ஆகிய நான் எழுதுகிறதாவது எழுதுவார். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, மூப்பனாகிய நான் என்று சொல்லி எழுதுகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப அப்போஸ்தலனாகிய யோவான் காயுவை பற்றி சொல்லும் போது, நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயு என்று அன்போடு அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர் காலை வேண்ட பார்ப்பது, என் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான என் தேவனுடைய ஜனமே, என் பிள்ளைகளே என்று அன்போடு அவர் சொல்லுகிறத வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்ப இங்க யோவான் எழுதும்போது சொல்றாரு, நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காய்வு என்று சொல்லிட்டு அன்போடு சொல்றது மாத்திரமல்ல, மூப்பனாகி யோவான் காய்வை என்ன பண்றாரு, வாழ்த்துறாரு. ஆமென். என்னன்னு வாழ்த்துறாரு? 2வது வசனம், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. நாம் எப்படி ஆண்டவர் இந்த காலை வேளை நம்மை பார்த்து வாழ்த்துறாரு என்ன, அன்னைக்கு யோவான் காய்வை வாழ்த்தினார். இன்னைக்கு காலை வேளையில ஆண்டவர் நம்மை பார்த்து வாழ்த்துறாரு, பிரியமானவரே பிரியமானவரே ஆத்துமா வாழ்கிறத போல உன் ஆத்து எப்படி வாழ்ந்துட்டு இருக்குதோ அது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விருப்பம். அவருடைய பிள்ளைகளை எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். அதான் அவருடைய அன்பு, பாசம். ஆமென் சொல்லுங்க. என் பிள்ளை பிடிக்கிறான்றதெல்லாம் இல்ல, அவர் எல்லாவற்றிலும் என் பிள்ளைகள் நன்றா இருக்கணும், சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்றதுதான் அவர் விருப்பம்.
ஆமென் சொல்லுங்க. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்கிட்டயே சிலதெல்லாம் மறைப்பாங்க சிலர். இது அப்படியே இப்படி சொல்லிட்டு அவர் எதனா தப்பாட்டுவாரு, அவர் எதனா அவரு அவர் வந்து என்ன பண்ணுவாரு, பொறாமப்படுவாரு. இந்த மாதிரி நினைக்கிறேன். நான் ஒரு நாளும் பொறாமப்பட மாட்டேன் தேவ சமூகத்துல. ஆமென் சொல்லுங்க. என் பிள்ளைகள் சத்தியத்துல நடக்கிறாங்க. என் பிள்ளைகள் சந்தோஷமா மற்ற புறஜாதிகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவளை கனம் பண்றாங்க, இவங்க நல்லா இருக்காங்க, அந்த கோயிலுக்கு போய் சொல்லணும்ன்றதுதான் என்னுடைய விருப்பம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அதுதான் பவுல் இந்த யோவான் சொல்லும்போது சொல்றாரு, பிரியமானவனே உங்க ஆத்மா வாழ்கிறத போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. 3 யோவான் அந்த மூணாவது வசனத்தை நீங்க வாசினா, சகோதரன் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 2 காரியத்தை சொல்றார். நீ சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிற, 2வது உண்மையா நீ இருக்கிற அப்படின்றத சொல்ற. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய் என்று சொல்லி அவர் சந்தோஷப்படுறார். ஆமென். 2வது நீ உண்மையா இருக்கிறத குறித்து அவர் சாட்சி கொடுப்பார், மற்ற ஜனங்களுக்கு சாட்சி கொடுக்கும். ஆகவே சாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும். மோசேயை குறித்து ஆண்டவர் சொன்னார், இவன் பூமியில் உள்ள என்னாகம புத்தகத்துல சங்கீதம் 12 3வது வசனத்துல வாசிக்கும் போது பூமியில் உள்ள சகல மனிதனும் மிகுந்த சார்ந்த குணமுள்ளவனா இருக்கிறான் என்று சொல்றார். அதே 6வது வசனம் 7வது வசனம் 8வது வசனத்துல வாசினா, மோசேயானவன் தேவனுடைய வீட்டுல எங்கும் அவன் உண்மை உள்ளவன், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறவனா இருக்கிறான், அவன் அனுதினமும் அவன் என் சாயலை காண்கிறவனா இருக்கிறான், நான் மறைபொருளாக அல்ல முகமுகமாக பிரதிச்சமாக அவன் கூட நான் பேசுறேன்னு ஆண்டவரே சாட்சி வர. ஆமென் சொல்லுங்க. அதே யாத்திராகமம் 33:11 வாசித்தீங்கன்னா, மோசேயானவன் அதாவது ஒரு சிநேகிதனோடு பேசுறத போல தேவன் முகமுகமா அவங்க கூட பேசினாராம். அல்லேலூயா. இது தேவனே கொடுக்கிற சாட்சி. ஆமென் சொல்லுங்க. அதான் அப்போஸ்தலர் 13:22 வாசித்தீங்கன்னா, பின்பு தேவன் சவுலை தள்ளி, அப்ப தாவீதை என் ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாக தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன், அவன் எனக்கு, அதாவது அந்த வசனத்தை வாசிங்க 13:22. அப்ப வந்து பிரியமான அவன் வந்து சொன்னாரு, அந்த என்ன சொல்றாருன்னா வாசிக்கலாம் 13:22. அப்போஸ்தலர் 13:22. பின்பு சவுலை தள்ளி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன். அதான் சொல்றான், எனக்கு சித்தமானவர்களை அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தாராம். ஆமென் சொல்லுங்க. அப்ப என் சித்தத்தை அவன் செய்வான்னு சொல்லி ஆண்டவரே தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்ப நம்மை குறித்து அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை வரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தேவன் சாட்சி கொடுக்கிறோம். 2வது நம்மளுடைய மனது சொல்லணும் சாட்சி. ஆமென் சொல்லுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து சில நேரத்துல வந்து ஜெபம் பண்ணியா, ஜெபம் பண்ண, பைபிள் படிச்சா, பைபிள் படிச்சா, அது எல்லாமே சொல்லிடுவாங்க. ஆனா பைபிளும் படிச்சுக்க மாட்டாங்க, ஜெபமும் பண்ணிக்க மாட்டாங்க, கடவுளை அதிகமா தேடிக்கவே மாட்டாங்க. ஆனா சொல்லிட்டுப்பாங்க, எல்லாரும் சொல்றாங்க கையை தூக்குறான் நான் தூக்குறேன் அப்படின்னு மாதிரி தூக்கிடுவாங்க. ஆனா வீட்டுக்கு போய் நீ படுத்துனா சொல்லும் மனச்சாச்சு, அங்க எவ்வளவு துணிகரமா சொல்லிட்டு நீ ஜெபம் பண்றியா, நீ பைபிள் படிக்கிறியா, எல்லாரும் தூக்குற மாதிரி நீ சொல்லிட்டு வந்துட்ட, அந்த மனச்சாட்சி உன்னை வாட்சினே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு மட்டும் தப்பவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. அது டப்பு 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 டப்புன்னு உன்னை அடிச்சுட்டே இருக்கும், உன்னை சும்மா விடாது, பொய் சொல்லிட்டா. ஆமென் சொல்லுங்க. மனது சொல்லும் சாட்சி எனக்கு, அதாவது பவுல் எழுதுற 2 கொரிந்தியர் புத்தகத்துல வாசிக்கும் போது, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். மாம்சத்துக்கு ஏற்ற ஞானத்தோட நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோட நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியை எங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த மனசாட்சியே கூட நம்ம தைரியப்படுத்தி சொல்லணும். தைரியமா சொல்லு, நீதான் எல்லாத்தையும் சரி அப்படின்னு சொல்லணும். அதாவது பவுல் சொல்றாரு, எங்கள் மனது சொல்லும் எங்களுக்கு சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சியா இருக்குது. அல்லேலூயா. அப்ப வந்து சொன்னா 3வது மக்கள் சாட்சி கொடுக்கணும். ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு, அற்புதம் செஞ்சார். அவன் வந்து நாசரேத்துல இருந்து வந்த, இவனுடைய தாய் வந்து மரியாள் தானே, இவனுடைய தகப்பன் யோசேப்பு தானே, இவனுடைய சகோதரிகள் நம்ம இடத்துல இருக்காங்களா, ஆனா இவனுக்கு மட்டும் எங்க இருந்து இப்படிப்பட்ட ஞானம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. அல்லேலூயா. அப்ப நம்மை குறித்து ஆச்சரியப்படணும். ஆமென்.
அல்லேலூயா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, அப்ப ரெண்டாவது அவர் சொல்றாரு, 2 குணங்களை குறித்து சொல்றாரு 3 யோவான்ல. 3வது சொல்ற சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மை குறித்தும் சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன்னு சொல்றாரு. ஆமென்னு சொல்லுங்க. அப்ப அப்போஸ்தலனாகிய யோவான் காய்வை குறித்து நற்சாட்சியை அங்க வந்து என்ன பண்றாரு, அங்க வந்து கேள்விப்படுகிறார். ஆமென்னு சொல்லுங்க. அப்ப நாமும் சத்தியத்துல நடக்கிறோன்றத வந்துட்டு மற்ற மக்கள் சொல்லணும். 2வது உண்மையா இருக்கிறாங்கன்றத நம்மளுடைய சாட்சியை வந்து வெளிப்படணும். ஆமென்னு சொல்லுங்க. நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய் என்று நற்சாட்சி கொடுக்கிறாள். காயும் சத்தியத்திலே நிலைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் நிமித்தம் விசுவாசிகளுக்கும் அந்நியர்களுக்கும் அவன் உண்மையா வந்து என்ன பண்றான், உதவி செய்கிறவனா இருக்கிறான் என்று சொல்லி பின்வருங்க காரியத்துல நீங்க படிச்சுட்டே சொல்லப்படுது. அப்ப காயுடைய அந்த விசுவாசம் அன்பினாலே கிரியை செய்கிறது. ஆமென்னு சொல்லுங்க. அப்ப காயுடைய நற்குணத்தை அநேக விசுவாசிகள் கண்டு அவருக்கு சாட்சி கொடுக்கிறாங்க. ஆமென்னு சொல்லுங்க. அப்ப நம்முடைய நற்குணங்களை கண்டு மக்கள் சாட்சி கொடுக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. அப்ப காயுடைய உண்மையை கொடுத்து சாட்சி கொடுக்கிறாங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எல்லாரும் சத்தியத்துல நாம் என்ன செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. விசுவாசிகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று ஊழியக்காரர்கள் வந்து என்ன பண்ணணும், கேள்விப்படணும். ஆமென்னு சொல்லுங்க. அப்ப வந்து அதிகமா சந்தோஷப்படுவாங்க. அப்ப கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் உலகத்துல எதுவுமே. ஆமென். அல்லேலூயா. அதான் அந்த 4வது வருஷம் சொல்றாரு, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லைன்ற அப்போஸ்தலனாகிய யோவான் நீங்க சொல்லுகிறத பாக்குறோம். ஆமென்னு சொல்லுங்க. ஆகல விசேஷமாக தங்கள் கர்த்தருடைய வழிகளை பாத்தீங்கன்னா வழி நடத்தும் போது நம்முடைய ஆத்துமாக்கள் சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி அந்த நற்செய்தியை கேள்விப்படும் போதே அந்த செய்தியை கேட்டு அப்ப ஊழியத்துல அந்த சந்தோஷமும் அந்த வெற்றியும் எதுல வருது அப்படின்னா சத்தியத்துல நடக்கிறாங்கன்றத பார்த்துதான் சந்தோஷம். ஆமென்னு சொல்லுங்க. அதான் 3 யோவான் புத்தகத்துல அந்த 5வது வசனம் 6வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, பிரியமானவனே நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையா செய்கிறாய். நம்ம எதை செய்தாலும் உண்மையா சந்தோஷமா செய்யணும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப உண்மையா செய்யணும். நம்ம மற்ற விசுவாசிகளுக்கும் காண்கிற கேள்விப்படுகிற நற்செய்திகளை விசுவாசிகளுக்கு சாட்சியா நம்ம என்ன செய்யணும், அறிவிக்கணும். நற்கிரியை செய்கிறவங்களா நம்ம வந்து என்ன பண்ணணும், உற்சாகப்படுத்தணும். ஆமென்னு சொல்லுங்க. அப்ப அப்போஸ்தலனாகிய யோவான் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த காய்வை குறித்து என்ன சொல்றாருன்னா நற்சாட்சியை சொல்றாரு. அப்ப விசுவாசிகளும் அந்நியர்களையும் வந்துட்டு என்ன பண்ணணும், அன்போடு நம்ம என்ன செய்யணும், உபசரிக்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப எல்லாருக்கும் நன்மை செய்கிறார். அப்ப விசுவாச குடும்பத்தார் எல்லாரும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, காய்வை வந்துட்டு என்ன பண்ணோம், அன்போடு கூட வரவேற்று உபசரிச்சார். அப்ப அந்த மாதிரி நாமும் மற்றவங்களை என்ன செய்யணும், நம்ம தேடி வருகிற யாவரையும் அன்போடு உபசரிக்க வேண்டும். அது அநேக மக்கள் வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு என்ன பண்ணுங்க, யாரா இருந்தாலும் சரி அவங்களை நேசிக்கிற அந்த பக்குவம் மனப்பான்மை உங்களுக்குள்ள ஒரு சிலருக்குள்ள இருக்குது. அந்த குணங்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப விசுவாசிகள் அநேகரை உபசரிக்கிறத நம்ம மறக்க கூடாது. அப்ப ஆண்டு சொன்னாரு, ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் கூட அந்த சீசன் என்னும் நாமத்து நிமித்தம் ஒருத்தர் சீசனை ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் 10ஆம் அதிகாரம் மத்திய 10ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனம் சொல்லுது, ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதனுடைய பிரதிபலன் அடையாம போவதில்லைன்ற. ஆமென்னு சொல்லுங்க. அதுக்கே பலன் உண்டு. அப்படின்னா நம்ம செய்கிற கிரிகளுக்கு எவ்வளவு பலன் இருக்கு நல்லா யோசிப்பாரு. ஒரு தண்ணி நம்ம தமிழ்நாடு பண்பாடு போல நம்ம வந்து யாரு வந்தாலும் சரி, ஆணவம் வந்தாலும் ஆகாரம் வந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுக்கணும். ஆமே. அதுதான் மனிதன் பண்பாடு. நம்ம அது கூட கொடுக்காத நம்ம அப்படியே நெக்க வச்சே அனுப்பி விடக்கூடாது. ஏடிக்கே நிறைய பேர் கொடுக்கறதில்ல. அதனால வந்து இப்ப கொடுக்கணும். அது கொடுத்தாதான் அது ஒரு ஆசீர்வாதம். ஆமேன்னு சொல்லுங்க. நாங்க சாயங்காலம் ஜெபத்துல ஒரு காரியத்தை சொல்றேன். நான் ஒரு நாள் நான் வாட்டர் கேன் தண்ணி எங்க போனாலும் தூக்கிட்டு போவோம். ஆனா தூக்கிட்டு போகாத நிறுத்திட்டு நான் ஒரு நாள் அதுக்கு சொன்னாங்க. ஒரு வீட்டுக்கு நான் போனா அவங்க வந்து எல்லாமே நான் சுவிசேஷகரா நான் இருக்கும்போது அப்ப வந்து சுவிசேஷம் அறிவிச்சிருந்தேன். அப்படி போகும்போது ஒரு வீட்டுல வந்து அவங்க ஆண்டரை ஏற்றிருக்காங்க எல்லாத்துக்கும். அப்ப அவங்க வீட்டுக்கு போன போது அவங்க தான் சந்தோஷமா ஏற்றுனாங்க. சத்தியத்தை கேட்டாங்க. ஜெபம் பண்ணிட்டு போவாங்க, நாங்களும் சர்ச்சுக்கு போறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ தண்ணி கொடுக்கறதுக்கு வரும்போது வேணாம் தண்ணி ஏன்டே இருக்குது நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு பாருங்க. ஐயா இந்த தண்ணி கூடமா நீங்களே தூக்கிட்டு வந்து எங்க ஆசீர்வாதத்தை கேட்டுருவீங்க. அதனால வந்து நாங்க தண்ணி நாங்க கொடுத்தா நீங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லு பைபிள் சொல்றது. நீங்க வந்து தண்ணியே நீங்க கொடுத்து நீங்களே குடிச்சிட்டு நீங்க போறதா அது அந்த ஆசீர்வாதம் கூட நாங்க பெறக்கூடாதா அப்படின்னு கேட்டேன். ஆமென்னு சொல்லுங்க. அன்னையில தான் அந்த வாட்டர் கேன் தூக்கின்னு போறதையே விட்டுட்டு போயிட்டேன்.
ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப அப்படியே சில மக்கள் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப நம்ம உபசரிக்கிறதுல நம்ம வந்துட்டு என்ன செய்யணும்? உண்மையா நம்ம வந்து என்ன செய்யணும்? எல்லாரையும் நேசிக்கணும், உபசரிக்கணும். அப்ப உபசரிப்பதுல உண்மையுள்ளவர்களா நம்ம இருக்கணும். கர்த்தரை தெய்வமாக நம்ம விசுவாசிக்கிற நாம் வந்துட்டு சத்தியத்துல நாம நடந்து கொள்கிற நம்முடைய விசுவாசம் உண்மை நிமித்தமாக வந்துட்டு என்ன பண்ணோம்? சத்தியத்துல நடந்து கொள்வதற்கு இதுவும் ஒரு சாட்சியா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நம்ம இடத்துல சத்தியம் இருக்கும் போது நாம் நிச்சயமாக அந்த சத்தியத்துல நடப்போம், நம் மற்றவர்களையும் நேசிப்போம், அவங்களுக்கு உபசரிப்போம். ஆமென் சொல்லுங்க. அப்ப அப்போஸ்தலனாகிய யோவான் வந்துட்டு பாத்தீங்கன்னா காய்க்கு கொடுக்கும் போது அந்த அறிவுரையை ஆலோசனையை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா 1 யோவான் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம், அந்த 3ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தையும் வந்து வாசிக்கும் போது அங்க என்ன சொல்றாருன்னா, பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதி செய்கிறவன் அவன் நீதி உள்ளவராய் இருந்தது போல தானும் நீதி உள்ளவராய் இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் வந்துட்டு என்ன செய்யணும்னா, சத்தியத்துல நடக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? அப்ப இன்னைக்கு காலத்துல நம்ம வந்து யாருக்கிட்டையும் நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. மத்திய 24ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. ஆமென். ஒரு மனுஷனிடத்திலே நம்ம வந்துட்டு அவன் சொல்ற வார்த்தைகளை கேட்டு நம்ம கீழ்ப்படிஞ்சு அப்படியே நம்ம ஆண்டவரை விட்டு விலகிட்டு போயிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அதான் சொல்றாரு, பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதி செய்கிறவர் அவர் நீதி உள்ளவராயிருக்கிறத போல தானும் நீதி உள்ளவராயிருக்கிறார். ஆமென். அப்படி ஆண்டவர் நீதி உள்ள தேவன். அப்ப நாமும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நீதி உள்ளவர்களாக நம்ம பிரயாசப்படணும். அதான் அப்போ அந்த வெளிப்படுத்தல் புத்தகத்துல பைபிளுடைய கடைசி பக்கத்துல அவர் சொல்றாரு, 22, 11, 12 வாசிக்கும் போது சொல்றாரு, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரிகளுக்கு ஏற்ற பலனை அவரோடு கூட வருகிறதுன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம உண்மையா நம்ம அநியாயம் செஞ்சு அநியாயத்துக்கு ஏற்ற கிரியையோட கூட அவர் வரப்போறார். நம்ம வந்து நீதியா வாழ்ந்தோம்னா, பரிசுத்தமா வாழ்ந்தோம்னா அதுக்கேற்ற கிரிகளோடு கூட ஆண்டவர் வந்து என்ன பண்ண போறாரு? அந்த ரிவார்டு வெகுமதியோடு கூட வந்து நம்மளை வரவேற்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அப்ப நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும், ஒருவராலும் நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது என்று சொல்கிறார். 10வது வசனம், இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் என்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் என்னார் என்றும் வெளிப்படும். நீதி செய்யாமலும் தன் சகோதரனுடைய அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. ஆமென் சொல்லுங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய பிள்ளை என்னாரும் பிசாசினுடைய பிள்ளைகள் என்னார் என்றும் வெளிப்படும். நீதி செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நாம் ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும் என்பதை நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்டிருக்கிற விசேஷமா இருக்கிறது. பொல்லாங்கினால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. எதனால காயினை வந்துட்டு காயின் கொலை செய்தான்? பொல்லாங்கினால் இருந்தாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எதை நிமித்தம் அவன் கொலை செய்தான்? தன் கிரிகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரிகள் நீதி உள்ளவருமாய் இருந்ததுனால தானே சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நீதி உள்ள அந்த கிரியை பார்த்ததுனால, அப்ப பொல்லாங்கனால உண்டாயிருந்த அந்த சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்தான். ஆமென் சொல்லுங்க. என் சகோதரர், உலகம் உங்களை பகைத்தால் நீங்க ஆச்சரியப்படாதீர்கள். உலகம் நம்ம பகைக்கும், ஆனால் நம்ம ஆச்சரியப்படாது. ஆமென் சொல்லுங்க. அதனால வந்து பேசுனா, அப்ப பிள்ளைகளே ஒருவரால நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆமென். யோவான் லூக்கா எழுதின 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, லூக்கா 16ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். அது சொன்னா பாருங்க, அவர் அவர்களை நோக்கி 16:15 அங்க சொன்னார், அவர் அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். என்ன செய்றாங்களா? என்ன செய்றாங்க? மனுஷனுக்கு முன்னாடி நீதிமான் போல சிலர் காட்டுறாங்க. ஆனா தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. மனுஷனுக்கு முன்னாடி நீதிமான மாதிரி நம்ம காட்டினாலும் கூட, ஆனா கர்த்தர் வந்து என்ன பண்ணா நம்ம இருதயத்தை பாக்குறார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் சொல்றாரு, இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷனுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவன் மனுஷனுக்கு முன்பாக நம்ம மேன்மையாக எது நமக்கு வந்துட்டு எண்ணறோமோ அது தேவனுக்கு முன்னாடி அருவருப்பா மாறி. ஆமென் சொல்லுங்க. நம்ம ஜாக்கிரதையா நாம் இருக்க வேண்டும் என்று சொல்றார். அப்ப மனிதன்
நல்லது என்று நினைப்பதெல்லாம் தேவன் கண்களிலே நன்மையாகவே இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா ஆமா, அதனால சொல்றாரு. அப்ப அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா 38வது வசனத்துல நன்மையானது என்ன? இயேசு கிறிஸ்துவே நன்மை செய்கிறவர் அவர் சுற்றி திருந்தார். ஆமென் சொல்லுங்க. நாமும் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நன்மை செய்ய வேண்டும். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது எடுத்து உங்க டக்குன்னு கொஞ்சம் வாசிக்கலாம். ஆகையால் என்னை பின்பற்றவர்கள் ஆகுங்கள் என்று நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வந்து என்ன சொன்னார்னா, அப்ப பவுல் வந்து சொன்னார், கொரிந்திய சபையை பார்த்து சொல்றாரு, ஆகையால் என்னை பின்பற்றவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்ப வந்து அவர் வந்து கேட்பா மாடன் வந்து இயேசுவை காட்ட சொல்றாரு. ஆனா பவுல் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க என்னை பின்பற்றவர்கள் ஆகுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப என்னை பின்பற்றவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்றோம்னா, அப்ப அந்த அளவுக்கு கடவுளை என்ன செஞ்சீங்க பவுல் பின்பற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த மாடலா இருக்கிறது 11:1 வாசித்தீங்கன்னா 11ஆம் அதிகாரம் அதே 11:1 சொன்னீங்கன்னா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றவர்களாக இருங்கள் என்று சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப கிறிஸ்துவை முழு 100க்கு 100 என்ன பண்ணிருக்காரு பவுல் பின்பற்றதுனால்தான் பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றது போல நீங்களும் என்னை பின்பற்றவர்கள் ஆகுங்கள்னு சொல்றாரு. ஒரு மாடலா நானும் வாழ்ந்துக்கிறேன் அந்த பூமியில, நீங்களும் வாழுங்க அப்படி வந்து பின்பற்றுங்கன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அதான் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே அப்படி சொல்லப்படுது. அதனால என்ன சொல்றேன், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றவர்களாகி என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மிலே அன்பு கூர்ந்ததை போல நீங்களும் அவருடைய அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா. இயேசு என்ன செய்தாரா? நமக்காக சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் அவர் ஒப்பு கொடுத்து நம்ம மேல அன்பு செலுத்திருக்கிறாராம். ஆமென். நீங்களும் அந்த அன்பிலே நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 6ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா 1 தெசலோனிக்கர் புத்தகத்துல 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு அதனால நீங்க மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றவர்கள் ஆகுங்கள் என்று சொல்கிறார். அதுக்கு ஒரு மாடலா வாழ்ந்ததுனால அவர் சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப எங்களையும் திருவசனத்தை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, பரிசுத்தாவினுடைய சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கணும் உபத்திரவத்துல கூட. ஆனா திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரை பின்பற்றவர்கள் ஆகுங்கள்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அதனால இவ்விதமா மக்கோதனியும் அகலியாவில் உள்ள விசுவாசிகளுக்கு நீங்க என்னவா இருக்கீங்க? மாடலா இருக்கீங்க, மாதிரியா இருக்கீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 2:14 வாசித்தீங்கன்னா 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அது சொல்ல, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை அடையும் பொருட்டு எங்கள் சுவிசேஷத்தினால அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆமென் சொல்லுங்க. அப்ப அவருடைய சுவிசேஷத்தினால அந்த ரட்சிப்புக்கு அவர் ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சிருக்காரு? அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் எபிரேயர் நிருபத்துல 6ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படிக்கு நீங்கள் யாவரும் முடிவு பிறந்து அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறேன் என்று சொல்கிறார். 10வது வசனம், ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்துக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆமென் சொல்லுங்க. நான் பரிசுத்தவான்களுக்காக செய்கிற ஊழியத்தினாலும் சரி, அதனால் செய்து வருகிறதுனாலும் அவருடைய நாமத்து நிமித்தம் காண்பிக்கிற அந்த அன்புள்ள பிரயாசத்தை ஆண்டு ஒரு நாள் என்ன செய்யல மறக்கிற தேவன் அல்ல. ஆமென் சொல்லுங்க. நாம் எதை செய்தாலும் பரிசுத்தவான்களுக்காக ஊழியக்காரர்களுக்காக நம்ம என்ன செய்தாலும் அது ஆண்டு ஒரு நாளும் மறக்க மாட்டார். அதுகளுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. எபிரேயர் 13:7 வாசிக்கும் போது, அதே 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்தவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்ப தேவ வசனத்தை உங்களுக்கு போதிக்கிறவங்களை நீங்க பார்க்கணும். உங்களை நடத்துறவங்களை நீங்க நினைச்சு பார்க்கணும். அவங்க கஷ்டத்துல, பாடுகள்ல, உபத்திரவங்கள்ல, போராட்டங்கள்ல அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி ஆண்டவரை சார்ந்து வாழ்றாங்கன்றத நீங்க என்ன செய்யணும்? உங்க வேத வசனத்தை போதிக்கிற உங்களை நடத்துறவங்களை நீங்க நினைச்சு பார்க்கணும்ன்ற. ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்லிட்டு சொல்றாரு, அவர்களை நடக்கையினுடைய முடிவை நன்றாய், அதன் பிறகு வந்து எப்படி எல்லாம் அவங்களுக்கு நடக்குது, அந்த முடிவை நன்றாய் சிந்திச்சு அவங்களுடைய விசுவாசத்தை நீங்களும் பின்பற்றுங்கன்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஜனங்கள் அப்ப நம்ம வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம சத்தியத்துல நம்ம வந்துட்டு வாழ வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அவரை வந்துட்டு என்ன செய்யணும்? அவர் மேல வந்துட்டு விசுவாசம் வைக்கணும். அப்ப அவருடைய கிரிகளை படி நம்ம என்ன செய்யணும்? அவரை பின்பற்றணும். நம்ம அப்ப விசுவாசிகளை அவர் பின்பற்றும் போதுதான் அதுதான் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அததான் சொல்றாரு பவுல் சொல்றாரு, 1 கொரிந்தியர்ல அங்க 11 சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுறது போல நீங்களே என்னை பின்பற்றவர்கள் ஆகுங்கள். ஆமென் சொல்லுங்க. பிலிப்பர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்தவங்க நீங்க வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றவர்கள் ஆகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. என்னோட கூட நீங்களும் பின்பற்றவர்களாகி உங்களுக்கு வழிகாட்டுகிற நடக்கிறபடியே நீங்களும் மாதிரியை நீங்க நோக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால சம்பாதித்து கொண்ட சபையை ஆண்டவர் வைத்து தம்முடைய வந்துட்டு பார்த்து அவருடைய ஆவியினால வந்துட்டு என்ன பண்றாருன்னா, அவரோடு கூட நம்ம இணைந்து நம்ம வாழ்க்கையை நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், நம்ம நடக்கணும்னு சொல்லி அங்க கற்றுக் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதனால சொல்றாரு சங்கீதம் 37வது சங்கீதத்துல, சங்கீதம் 37 27வது வசனத்தை நீங்க எடுத்தவங்க வாசிக்கலாம். ஒருவர் வந்துட்டு ஏசாயா 1ஆம் அதிகாரம் 16 17 ஒருத்தர் எடுத்து வாசிக்கலாம். 37வது சங்கீதம், சங்கீதம் 37வது சங்கீதம் 27வது வசனம். அங்க சொல்ற பாருங்க, தீமையை விட்டு விலகி நன்மை செய். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தீமையை விட்டு விலகி நம்ம நன்மை செய்யணும். அப்பதான் நம்ம என்றைக்கு நம்ம ஆண்டுக்கு முன்னாடி ஆண்டுக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியும்? நிலைத்திருக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 16 17வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16 17 உங்களை கழுவி சுத்திகரிங்கள், உங்கள் கிரிகள் பொல்லாப்பை என் கண்களுக்கு முன்பாக அகற்றிவிட்டு நீங்க தீமை செய்தலை விட்டு என்ன செய்யுங்க? ஓயுங்கள், அதை விட்டு விலகுங்க அப்படின்ற, ஓய்ந்து போங்கன்றார். அப்படி சொல்லி சொல்ற, நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை நீ ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவின் வழக்கையும் நீங்க விசாரிங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நன்மை செய்யணும், நியாயத்தை தேடணும், ஒடுக்கப்பட்டவங்களை ஆதரிக்கணும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு நியாயத்தையும் விதவினுடைய வழக்கை விசாரிக்கணும்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. இதைதான் நம்ம செய்யணும். அப்பதான் நம்ம உங்க கைகளை கழுவி சுத்திக்கிறீங்க, உங்க கிரிகள் பொல்லாப்பை என் கண்களுக்கு முன்பாக அகற்றி விட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், நீயோ என் போதகத்தையும் என் நடக்கையும் என் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீதிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப என்ன சொல்றாங்க? நீயோ என் போதகம், நடக்கை, நோக்கம், விசுவாசம், அது அடுத்தது சமாதானம், அன்பு, பொறுமை, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுங்க? நீங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதே யோவான் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும்போது, அப்ப யோவான் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம், அங்க 10:27 என்ன சொல்றாரு வாசிக்கலாம். என்ன ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அப்ப அவருடைய ஆடுகள் உரிமையாக சொல்லக்கூடிய ஆடுகள் நம்ம என்ன பண்றோம்? நம்ம இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அது சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகள் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டு உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? நீ அந்த ஆடு யாரு? நம்ம தான். ஆமென் சொல்லுங்க. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்குதுன்னு சொல்ற. செவி கொடுக்குறா? செவி கொடுக்கிறீங்களா? 2வது சொல்றேன், நான் அவைகளை அறிஞ்சிருக்கிறேன், உங்களை யாரும் எல்லாரையும் அவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம சொல்லுவாங்க, கடவுளுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? அவருக்கு எல்லாம் தெரியும். ஆமென். அப்ப சொல்ற, அவருக்கே நம்மளே அவரை பெற்றவங்க பேசணும் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அல்லேலூயா. யோவான் 12:26 வாசிக்கும் போது ஒரு பேஜ் இருக்குங்க. அங்க வந்து சொல்றாரு, யோவான் 12ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல
ஒருவன் எனக்கு ஊழியர் செய்வனானால் அவன் என்னை பின்பற்ற கடவன். அவன் சொல்லுங்க. அப்ப யாருப்பா நம்ம ஆண்டவருடைய வேலை செஞ்சா அது யாரை நம்ம மாடலா பார்க்கணும்? இயேசுவை பின்பற்றணும். ஆமென் சொல்லுங்க. நான் எங்க இருக்கிறனோ அங்கே ஊழியக்காரன் இருப்பார். ஒருவன் எனக்கு ஊழியர் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார், ஆனந்தப்படுவார். ஆமென் சொல்லுங்க. நாம எந்த செய்தாலும் நீங்க போய் பாருங்க, நீங்க கஷ்டத்துல இருக்கீங்களா, பாடுகள் இருக்கீங்களா, உபத்திரத்துல இருக்கீங்களா, வியாதி வேதனை இருக்கீங்களா, 10 பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சுப்பாரு. அறிவிச்சுட்டு வந்து பாரு, அவருடைய வேலை செஞ்சுட்டு வந்து பாரு, அவரை பின்பற்றிட்டு நீ வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஊழியத்தை செஞ்சதுனால பிதாவானவர் உங்களை கனம் பண்ணுவார். ஆமென். உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை ஆண்டவர் அங்க செய்யறதுக்கு ரெடியா காத்துட்டு இருப்பார். ஆமென் சொல்லுங்க. அதனால சொல்றாரு என்னை பின்பற்ற கடவுள் சொல்றாரு. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துருவோம். அப்ப 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை 7வது வசனத்தை வாசிக்கலாம். 6-9 வரைக்கும் வாசிக்கலாம். வாசிக்க முடியுங்களா? அவர்களை நினைத்திருக்கிற எவனோ, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவை நினைத்திருக்கிற எவனோ என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்ய மாட்டான். அது சொன்னாரு. பாவம் செய்கிற எவனோ அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அவரை அறிந்து கொள்ள முடியாது, அவரை காணவும் முடியாது. ஆமென். பாவம் செய்கிறவன் அவரை என்ன செய்ய முடியாது? பாவம் செய்கிற அவர்களை நினைத்திருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. 2வது சொல்றாரு, பிள்ளைகளே நீங்கள் ஒரு காலம் வஞ்சிக்கப்படாதீர்கள். நீதி செய்கிறவன் நீதி உள்ளவனா இருக்கிறது போல நானும் நீதி உள்ளவனா இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசுதான் கொண்டா இருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த பிசாசுடைய கிரிகளை அழிக்கிறது தான் அவர் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்தான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள்ளே தடுத்திருக்கிறது. தேவனால் பிறந்தபடியால் அவன் பாவம் செய்ய மாட்டான். ஆமென் சொல்லுங்க. நாம் தேவனுடைய வித்தா நாம் இருக்கிறதுனால நம்ம பாவத்தை நம்ம மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சாட்சி கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆகவே எங்க தாய் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த தாயை வாழ்த்தும் போது அப்ப யோவான் வாழ்த்தும் போது, பிரியமானவனே ஆத்துமா வாழ்வதை போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி சொல்றாரு. நீ சத்தியத்தை நடந்து கொடுங்க, உண்மையை கொடுத்து சாட்சி கொடுக்கும் போது சந்தோஷப்படுறேன்னு சொல்றாரு. நீ என் பிள்ளைகள் சத்தியத்துல நடக்கிறாங்க சந்தோஷத்தை காட்டுங்க, சந்தோஷம் எனக்கு இல்ல அப்படின்றது அவர் என்ன பண்றாரு சொல்றாரு. 6வது வசனத்துல வாசிக்கும் போது சொல்றாரு, நீ அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னாங்க. அதனால தேவனுக்கு முன்பாக நீ என்ன பண்ற? வழிவிட்டு அனுப்பு. அப்ப நீ என்ன செய்யற? அன்பா விசாரிக்கிறன்றத சொல்றாங்க. அப்படி அந்நியருக்கும் 5வது வசனம் அந்நியருக்கும் சகோதரருக்கும் யாருக்கும் நீ உண்மையா நீ அந்த அன்புள்ள அந்த பிரயாசத்தை செஞ்சிருக்கிறான்னு சொல்ற. அப்ப சத்தியத்துக்கு உடன்வேலையா இருக்கிறான்னு சொல்லி 5வது வசனத்துல வாசிக்கணும். 8வது வசனத்துல அது இப்படிலாம் சொல்லிட்டு சொன்னாரு. 11வது வசனத்துல பிரியமானவனே தீமையை பின்பற்றாம நன்மையை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவன் கொண்டா இருக்கிறான். சேவை செய்கிறவன் தேவனை காணவில்லை. ஆமென் சொல்லுங்க. சமாதானம் உண்டாவதாக. பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த காலங்களிலே கூட ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த மனமச்சார் இந்த ஓய்வு நாளுக்காய் துதிக்கிறோம். இந்த நாளிலே கூட இந்த சத்தியத்தை கேட்ட பிள்ளைகளுக்காக இந்த சமூகத்துல வருகிறோம். அன்றைய அந்த காய்வு அன்றைய தேவனை பின்பற்றுகிறவனாய் இருந்ததை போல, கர்த்தரை பின்பற்றுகிறவனா நன்மை செய்கிறவனாய் இருந்ததை போல, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டா இருக்கிறான் என்று சொல்லியிருக்கீங்க. அன்றைய துதிக்கிறோம். அந்த சத்தியத்தில நடந்து கொடுக்கிறான். அவன் உண்மையாய் நடக்கிறான்னு சொல்லி அவனுடைய உண்மையை கொடுத்து நாங்கள் வாசிக்கிறோம். அப்படி ஆண்டு இந்த உலகத்துல நாங்கள் வாழ்கிற நாட்கள்ல உண்மையாய் உண்மை பின்பற்றி நான் கிறிஸ்துவை பின்பற்றதை போல நீங்களும் என்னை பின்பற்ற ஆகுங்கள் என்று சொல்லி ஒரு மாடலான ஒரு வாழ்க்கை அவள் நான் வாழ்ந்ததை போல நாங்களும் அந்த அன்றைய துதிக்கிறோம். எங்களுடைய போதகத்துல நாங்க கேட்கிற போதகத்துல நடக்கிற நோக்கத்துல விசுவாசத்துல சமாதானத்தை அன்பையை பொறுமையை காண்பித்து நாங்களும் அன்றைய முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து அன்றைய இந்த உலகத்துல நாங்க ஜீவனம் பண்ண நீங்க எங்களை திரும்ப பாராட்டபடி நாங்க ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த சத்தியத்தில நடந்து கொண்டு அதுவே துதிக்கிறது தான் உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாய் என் நன்மை செய்கிறாய் வாழ்ந்ததை போல நாங்களும் அந்த உலகத்துல நன்மை செய்கிறவர்களாய் வாழ்த்து கனி கொடுங்க. உதவி செய்யும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் அன்றைய துதிக்க வந்து சரீரத்தை பலவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி சுகப்படுத்தி விசுவாசத்துல ஒவ்வொருவரையும் நீங்க திடப்படுத்தும்படி நாங்க ஜெபிக்கிறோம். ஒரு உன்னத பலனை தருவீராக. எல்லா வியாதிக்கு கட்டுகிறா இயேசுவின் நாமத்தினால் அகற்றபடி நாங்க ஜெபிக்கிறோம். சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஒவ்வொரு சரீரங்களை விட்டு விலகபடி நாங்க ஜெபிக்கிறோம். உன்னத பலனை தந்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் பிரசனத்தினால் மகிழ்ச்சினால் நீங்க ஆட்கொள்ளும்படி நாங்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்த பார்த்துக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசிரியர் வர தடப்படையும் வருகிற நாட்களை கூட்டி சேர்க்கும்படியாக வேண்டிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அழைப்பும் அறிக்கை வழிநடத்துகிறோம். இன்றும்
இன்றும் என்று சதாக்கள் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகப்பட்டு நம்மிலே நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. 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 செவ்வாய்க்கிழமை நமக்கு வாக்குத்தத்த ஜெபம் இருக்கும். அன்னைக்கு சாயங்காலம் நமக்கு தேவைப்பட்டிருக்கும். அதை மறந்துடாதீங்க.